வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மொந்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்து ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று முன்தினம் இரவில் மொந்தா புயலாக வலுவடைந்தது. மொந்தா புயல் இன்று காலை 5:30 மணி அளவில் தீவிர புயலாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் இது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவில் தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் உள்ளிட்ட மேகமலை வனப்பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் கம்பம் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க 11வது நாளாக தடை தொடர்கிறது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், சேலை, காக்களூர், ஈக்காடு, ஊதிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல பொன்னேரி, பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, சோழவரம், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இடைவிடாது பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக 48 அடி கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 45 அடியை எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. இதனால் கோதையாறு, குழித்துறை, தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஏரிப்பட்டறை கிராமத்தில் கனமழை பெய்தது. இதனால் அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுவர் வழியாக மழைநீர் வகுப்பறைக்குள் நுழைந்தது. அந்த பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மழைநீர் வகுப்பறைக்குள் தேங்கியிருப்பதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். மொந்தா புயல் காரணமாக ஆந்திரா, ஒடிஷாவில் கடற்கரையோர நகரங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மொந்தா தீவிர புயல் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. காக்கிநாடா, உப்படா இடையே 8 கிலோமீட்டர் தொலைவிலான சாலையில் தற்காலிகமாக வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரையோர நகரங்களில் புயலின் நகர்வு குறித்த தகவல்கள் மற்றும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம் உள்ளிட்ட நகரங்களில் காலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லூரில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. புயல் பாதிப்பால் ஆந்திராவில் 19 மாவட்டங்களில் 40 லட்சம் பேர் பாதிக்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரையோர நகரங்களில் 12 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் 11 மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை டெல்லியிலிருந்து விசாகப்பட்டினம் செல்லும் 2 ஏர் இந்தியா விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது.